கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயிலோட தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னன்னா, இது கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், இன்னும் வேதத்து மேலயும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலயும், பிதாவு மேலயும், பரிசுத்த ஆவியானவர் மேலயும் நம்மளுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு வீடியோல தான் வந்திருக்கேன். என்னன்னா, நம்முடைய வசனத்துல நம்ம சங்கீதம் படிக்கும்போது தெரியும். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி, சில சமயங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, இரவும் பகலும் தியானமா இருக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கும். சில சமயங்கள்ல நமக்கு தூக்கம் வரும். சில சமயங்கள்ல நம்ம சூழ்நிலைகள் நிமித்தமாக அநேக தடைகள் கூட நம்மளுக்கு வரலாம். ஆனா, அத காட்டிலும் நம்மளுக்கு அதிகமா இந்த பைபிள்ல தேறணும்னா, அதுக்கு வேற ஒரு மாற்று வழிய நம்ம கற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த மாற்று வழி என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வேதத்த தியானிக்கிறதுக்கு, அதுல அதிகமா ஐக்கியமா இருக்கறதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் கையெழுத்து வேதாகமம். நம்ம வேதத்த படிக்கும்போத காட்டிலும், நம்ம அத அதிகமா எழுதும்போது, அதுல இருக்க வார்த்தையில எழுதும்போது, அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள பதியிற மாரி இருக்கும். அதுக்காக நான் இந்த கையெழுத்து வேதாகமத்த நான் வாங்கியிருந்தேன். இப்ப இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல பேரு, நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம், என்னைக்கு முடிக்கிறோம், பதிவெண் இதெல்லாம் போட்டிருப்போம். இந்த இடத்துல நான் பேருன்ற இடத்துல ஜீசஸ் ஷெலின்னு கொடுத்திருப்பேன். எதனால அப்படி கொடுத்திருப்பேன்னா நம்மளுடைய தகப்பன் எப்பவுமே நம்மளுக்கு பரம தகப்பனா இருக்காரு. நம்ம உலகத்துல இருக்கிற தகப்பன் நம்மள விட்டு போனாலுமே, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள எப்பவுமே நம்மளுக்கு தகப்பனா இருக்கறனால, நான் ஜீசஸ் ஷெலின்னு எழுதியிருக்கேன். இத நான் துவங்குன நாள் பார்த்தீங்கன்னா, 12/5/2026 இந்த வருஷம் மே மாசம் தான் நான் துவங்குனேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இதுல அந்த வேதகம் நண்பனுடைய ஃபுல் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா, அயனாவரம், சென்னையில. அதோடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் வெப்சைட் ஐடி எல்லாம் இதுல குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நம்ம எப்பவுமே பைபிள்ல பார்ப்போம்ல, அந்த வசனங்களுடைய தொகுப்பு. அத நான் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆதியாகமம் 1ல இருந்து நான் ஆதியாகமம் 1ல இருந்து நான் இந்த இத ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இதுல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 55 லைன் 55 லைன்ஸ் இங்க இருக்கும். இதுல எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. நம்ம கரெக்ட்டா நம்பர் போட்டு எழுதும்போது கரெக்ட்டா இதாகும். இதுல எக்ஸ்ட்ரா பேஜஸும் இருக்கும். அது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இத நம்ம அந்த அதிகாரத்த வசனங்கள் போடும்போது 1, 2ன்ற வசனங்கள் போடும்போது எத்தனை லைன் கழிச்சு வருதுன்னு சொல்லி நம்ம கரெக்ட்டா போடும்போது, நம்ம கரெக்ட்டா பிழை இல்லாம என்ன பண்ணலாம், தப்பு பண்ணாம நம்ம இத எழுத முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எதுவரைக்கும் எழுதியிருக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, நான் யாத்ராகமம் 2 வரைக்கும் தான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் எழுதினேன். ஏன்னா நம்ம தப்பு பண்ணாம எழுதணும். ஏன்னா இது பரிசுத்த வேதாகமம் இல்லையா? அப்ப நம்ம ஒரு அடித்தல், திருத்தல் இல்லாம எழுதணுன்றதுக்காக முயற்சி பண்ணி கொஞ்சம் மெதுவா தான் எழுதினேன். அப்பவும் சில தவறுகள் வந்துச்சு. அத ஒயிட்னர் வச்சு நான் திருத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவா எழுதினாலும், தேவன் நம்மள ஆசீர்வதிப்பார். அதனால இத நான் ஸ்லோவா எழுதிட்டுருக்கேன். இது உங்களுடைய இதுவரைக்கும் நான் யாத்ராகமம் 2 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இதுல எப்படி லைன்ஸ் போடணுன்றத நான் உங்களுக்கு கற்றுக் குடுக்குறேன். நம்ம பைபிள் வாங்கும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு பேப்பர் மாரி குடுப்பாங்க. இது எதுக்கு குடுப்பாங்கன்னா, நம்ம அந்த பைபிள சாம்பிள் எப்படி நம்ம எழுதணும்னு சொல்லி ஒரு சாம்பிள் பார்க்கறதுக்காக குடுப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, 732 பேர் முழு வேதாகமத்த எழுதியிருக்காங்க. 200 பேர் புதிய ஏற்பாட்ட எழுதியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அதோட இடம், இது அவங்க ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க. இதுல அதோட அட்ரஸ் இருக்கு. இதுல நம்ம தொறந்து பார்த்தோம்னா, இப்படி லைன்ஸ் குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது லைன்ஸ் குடுத்திருப்பாங்க. எப்படி நம்ம எழுதணும், எப்படி அதிகாரம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி குடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல எப்படி குடுத்திருக்கிறாங்கன்னா,
இந்த சங்கீத புஸ்தகம்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து மேல இருந்து நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நம்பர் வந்து போட்டு வரலாம். 5, 6ன்னு சொல்லி நம்ம அந்த லைன் கேப் நம்ம எண்ணி எண்ணி போட்டுட்டு வரலாம். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகார கேப் வரும். இந்த அதிகார கேப் வரும்போது நம்ம எந்த இடத்துல வந்து கேப் விட்டு எழுதணும்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கீழ இருந்து நம்ம நம்பர் போட்டோம்னா, அப்ப நம்மளுக்கு அதிகார கேப் வந்து கரெக்ட்டா தெரியும். அது கூட சேர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அ எதுவுமே எழுதாம பிளாங்க் பேப்பரா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, நம்ம பைபிள் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அத வந்து ஒரு சாம்பிள் பார்க்கறக்கு. இது வந்து நான் எழுதல. அதுக்கப்புறமேட்டு இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன வந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன புக் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயில வந்து பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத வந்து எப்படி வாங்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட லிங்க்கு, டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எழுதுறது மூலியமா கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அப்படி வாஞ்சை இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க பெற்றுக்கொண்டு அத எழுதலாம். அதே மாரி எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. வேதத்தை எழுதும்போது எந்த ஒரு தடையும் எதுவுமே இல்லாம இந்த முழு வேதத்தை எழுதுறதுக்கு உதவி செய்யுங்க. சொல்லி நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.